ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆரி ஒர்க் டிசைன் மாதிரியே ஒரு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஆரி ஒர்க் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆரி ஒர்க் மாதிரி, ஆனால் ஆரி ஒர்க் மெட்டீரியலை வச்சு ஆரி ஒர்க் டிசைன்லையே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் போட தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை வச்சு ஜர்தோசி வச்சு இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். இந்த ஜர்தோசி எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது பிகினராக இருக்கும்போது அந்த ஜர்தோசியை எப்படி கட் பண்ணணுங்கிறது தெரியாது நமக்கு. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே அளவில் ஒரே மெஷர்மெண்ட்டில் எப்படி கட் பண்ணணுங்கிறது தெரியும். பாருங்கள், ஒரு லாங் டியூப் பீட் எடுத்திருக்கேன். அந்த டியூப் பீடு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் நல்லா பிடிச்சிக்கலாம். 2 விரல் வச்சு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஜர்தோசியும் வச்சுக்கோங்க. வைக்கும்போது அந்த கட் பீடு எவ்வளோ சைஸில் இருக்குதோ அதே ஷேப்பில் ஒரே அளவில் ஜர்தோசியை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை விட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சைஸ் கட் பீட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்படி நமக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியலை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ண நமக்கே வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம நார்மலாக ஜர்தோசி வச்சு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளை கண் பார்வையிலேயே நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது நம்ம அதை ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணி அதை கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் காமிச்சிருக்கேன் ஒரே ஷேப்பில். அதுக்கப்புறம் ஜர்தோசியை கட் பண்ணும்போது ஒரே கட்டில் கட் பண்ணணும். கொஞ்சம் பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரிங், ஆக்சுவலாக இது ஜர்தோசியே ஒரு ஸ்ப்ரிங்கு தான். நம்ம நீடில் கொறுக்கும்போது அது நல்லா உருவிட்டு வந்து ஒரு கம்பி மாதிரி ஆயிரும். அதனால் அதை கவனமாக நமக்கு ஒரே கட்டில் அந்த ஜர்தோசியை கட் பண்ணணும். அப்படி பிசுறு 2 பக்கமும் ஒரு சின்ன கம்பி மாதிரி வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்துட்டேன். இப்படியும் இந்த ஸ்டிச்சு கொடுக்கலாம், வெளிப்பக்கத்துலேருந்து கொடுக்கலாம், உள் பக்கத்துலேருந்து கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து கொடுத்துட்டேன். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இருந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. உள் பக்கத்துலேருந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கத்தில் அதில் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லேசி டெய்ஸி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்லேயும் இது போடலாம், சில்க் த்ரெட்டில் போடலாம், ஜர்தோஸ்லேயும் போடலாம். இப்போ நீங்கள் ஒரு பட்டு சாரீக்கு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா கிராண்டாக தெரியும். அதனால தான் நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீட் இல்லை. ப்ரூச்சஸ் மெட்டீரியல் இந்த டியூப் பீடெல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். உள் பக்கத்துலேருந்து நான் நீடியில் மேலே எடுத்துட்டு ஒரு ஜர்தோசியை நான் வந்து நீடில் கொறுக்கிறேன் பாருங்கள். இப்படி கொறுக்கும்போது இது லேசாக உள் பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் கையில் வச்சு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக வரும். நல்ல சின்ன நீடில் எடுத்துக்கோங்க. அந்த ஜர்தோசி ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்கிற நீடில்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து கொறுத்துட்டு அப்புறம் மெதுவாக தான் நீங்கள் த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விடணும். விட்டதுக்கப்புறமா அந்த சென்டர் பிளேஸில் நீங்கள் ஜர்தோசி எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமு கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. இப்படி போகும்போது ஒரு பெட்டலோட ஷேப், அதாவது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். அதில் வந்து நம்ம அதை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காக வேண்டி அந்த கார்னரில் வெளி வட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வட்டத்தோட அவுட்லைனில் உள்ளுக்குள்ளே அந்த ஜர்தோசியை பெட்டல் மாதிரி வந்திருக்குல்ல, அந்த பெட்டலுக்கு உள் பக்கத்துலேருந்து நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வெளிப்பக்கமாக அந்த ஜர்தோசியோடு சேர்த்து வெளிப்பக்கமாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டியூப் பீடு கொடுக்க போகிறோம். நீங்கள் சேர்ந்தே கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஜர்தோசி யூஸ் பண்ணுறாங்கன்னா முதல்ல ஜர்தோசி முடிச்சிருங்க. அந்த ஃப்ளவரை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
சென்டர்லேருந்து ஒரு நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜர்தோசியை இந்த மாதிரி ஃப்ரேமில் கட் பண்ணி போட்டிருக்கோமோ அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து மெதுவாக கொறுத்துக்கோங்க. நம்ம பிடிச்சி வேகமாக கொறுத்தோன்னு வைங்களேன் பீடு மாதிரி இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கம்பி மாதிரி ஆயிரும். அதனால் த்ரெட்டுக்குள்ளே போகந்தண்டியும் நீங்கள் கவனமாக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லூப் இப்போ எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ஒரு லூப் மாதிரி பெட்டல் மாதிரி நமக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்கு அந்த ஜர்தோசிக்கு அதாவது அவுட்டரில் இந்த ரவுண்டுக்கு இன்சைட்லேருந்து எடுத்து அந்த ஜர்தோசியை லாக் பண்ணுறதுக்கு அவுட் சைடில் ஒரு லாக் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனு. இதை பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். இதை ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஆரி ஒர்க் மாதிரி தான் தெரியும். ஆரி ஒர்க் வந்து நம்ம இந்த ஜர்தோசி நீடில்லையும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடிலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் மெட்டீரியலை யூஸ் பண்ணி ப்ரூச்சஸ் டிசைன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு நான் ப்ரூச்சஸ் மெட்டீரியலை வச்சு ஆரி ஒர்க் மெட்டீரியலை வச்சு மிக்ஸ் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம அந்த ரவுண்டை சுற்றி ஒரு எத்தனை ரவுண்டை சுற்றி எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அதை நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு பாருங்கள். அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் ஜர்தோசி நல்ல இதை விட சின்ன ஜர்தோசிலாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லுக்கு கொடுக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் பெட்டலையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃப்ளவர் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பிளாங்காக இருக்குது, இப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த குட்டியோண்டு உள்ள கட் பீட் எடுத்திருக்கேன். இந்த கட் பீடை என்ன பண்ண போகிறேன்னா அந்த நம்ம பெட்டல் ஒன்று ஜர்தூசியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டலுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்து அது கூட ஒரு 3 mm பீடையும் ஆட் பண்ணி நான் லாக் பண்ணுறேன். இப்போ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது லேசி டேசி ஸ்டிச்சு தான். அதில் நம்ம அந்த பீடையும் இன்சர்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன கட் பீடு, அப்புறம் ஒரு 3 mm பீடு. இதில் நீங்கள் பீடுக்கு பதிலாக சமிக்கி கூட யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இது டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் வேணுன்னா ஃப்ளவர் சென்டரில் உள்ளது மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அந்த ஒர்க்கு அப்படிங்கிறதுனால இந்த கட் பீடையும் இந்த சமிக்கியும் இந்த பீடையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சமிக்கி கொடுத்துக்கோங்க. என்ன வேணாலும் நம்ம இஷ்டம்தான். ஒரு பீடு அல்லது ஃப்ளவர் சீக்வென்ஸு, கப் சீக்வென்ஸு எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீடுக்கு பதிலாக ஒரு டியூப் பீடோ ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து பாருங்கள். இன்னுமே ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய டிசைனில் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு பெட்டல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டலுக்குமே நம்ம இந்த டியூப் பீடு சின்ன கட் பீடையும் அந்த ஒரு 3 mm பீடையும் நம்ம கொடுத்துக்கலாம். 3 mm பீடு வந்து நம்ம 2 டைப்பாக ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ பண்ண பாருங்கள். முதல்ல கட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 mm பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படியும் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் ஒன்று போல் கோர்த்துட்டு கூட பண்ணலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைன்லாம் ஒர்க் பண்ணணும் ப்ளவுஸ்லனா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்காவது இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைன் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளு, நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அந்த ஜர்தோசியை கரெக்டாக கட் பண்ணணும். அதை லோட் பண்ணும்போது அந்த நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணணும். அவ்வளோதான். வேகமாக இழுத்தா அது ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியான மெத்தடு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டரில் நான் ஒரு குந்தன் ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். அதாவது நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கும்ல அந்த குந்தன் ஸ்டோனை வாங்கி சென்டரில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படியே இந்த டிசைனை விடுறா இருந்தாலும் விடலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை முடிச்சுட்டு 2 டியூப் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் பீடை 3 பக்கமும் சைடில் கொடுக்க போகிறேன். அதை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது எம்போஸ்டாக தெரியும் நல்லா பார்க்குறதுக்கு. இது புட்டாஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுத்ததை இன்னும் இப்போ 2 டியூப் பீடு கொடுத்தோடனே பாருங்கள், அதோடைய லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேக் சைடில் நம்ம ஒரு ரைட் சைடில் மட்டும் ஒரு 2 3 புட்டாஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவில் ஒரே ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு லாங் டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன 3 mm பீடும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 சைடுமே அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எனக்கு கோல்டன் கலர் கொடுத்ததுனால வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நேரில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் கிளாத்தில் நான் போட்டதுனால அப்படி தெரியுது. இதில் நீங்கள் வந்து சில்வர் டியூப் பீடுக்கு பதில் கோல்டன் டியூப் பீடு கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணுற பிறகு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பெரிய சைஸே நான் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் அந்த சின்ன சைஸில் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன கட் பீடும் 3 mm பீடும், அதுக்கு பதிலாக நீங்கள் சமிக்கி கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அல்லது ஃப்ளவர் சீக்வென்ஸு, கப் சீக்வென்ஸ் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கம் போட்டு ஒட்டியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் மெட்டீரியலை வச்சு ஆரி ஒர்க் போட தெரியலைனாலும் கூட நம்ம இந்த மாதிரி டிசைன் எல்லாம் மேக் பண்ணணும், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ப்ரூச்சஸ் டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நார்மலாக உள்ள ஃபேப்ரிக்கு க்ளூ வச்சு தான் இதை லைட்டாக ஒட்டி விட்ருக்கேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒர்க் பண்ணிக்கோங்க. அது B7000 போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணவும் முடியும். அப்படியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி கூட ஒட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டோனை ஒட்டுறது. தொடர்ந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். இந்த ப்ரூச்சஸ் டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.